எல்லாருக்குமே அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 169வது வீடியோ. இதில் 3வது டெக்னிக் படிக்கிறோம். ஓகே, அதே 6வது அத்தியாயத்தில் 3வது டெக்னிக் படிச்சிட்ருக்கோம். இதுக்கு பேர் மென்டல் மூவி மெத்தட். இந்த மென்டல்னால் மனசு, மனக்கண், அகக்கண், அதான் மென்டல். இங்கே மூவினா சினிமா மாதிரி. ஓகே, மென்டல் மூவி மெத்தட். இது அப்போது இந்த நான் சொன்னேன்ல ஏற்கனவே ஒரு 8 மெத்தட் இருக்குது. 8 மெத்தடு 8 வீடியோவாக கொடுக்குறேன். ஒவ்வொரு வீடியோவையும் 2-3 தடவை போட்டு கேளுங்க. கேட்டுட்டு நல்லதாக பாயிண்ட்ஸ் எழுதி வைங்க. உடனே எந்த மெத்தடையும் ஒரு 2 வாரத்துக்கான விஷயம்தான். ஒரு 2 வீக்ஸ் வெயிட் பண்ணலாம். அதுக்குள்ளே உங்களோட ஷார்ட் டேர்ம் கோல் என்ன, லாங் டேர்ம் கோல் என்ன, மீடியம் கோல் என்னங்கிறதெல்லாம் ஒரு லிஸ்ட்டில் போடுங்க. அதாவது இப்போ ஒரு பையன் வேலையில்லா பட்டதாரி, அவன் படித்து 2 வருஷம் ஆச்சு, வேலை இல்லாமல் இருக்கான். அம்மா அப்பா செலவில் சாப்பிட்றான். எனக்கு அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்போ அவனுக்கு ரொம்ப ப்ரெஸ்ஸிங் நீடு என்னென்னா, கட்டாயமாக எனக்கு ஒரு சின்ன வேலையாவது கிடைக்கணும் இந்த மாதம். ஏதாவது ஒரு சம்பளம், என்னோடய செலவுக்கு உண்டான பைசாவது எங்கள் அம்மா அப்பாட்ட கொண்டு கொடுக்கணும். ரொம்ப அசிங்கமாக இருக்குது அவன் அப்படிங்கிறது இமீடியட் கோல். 5 வருஷம் கழித்து நான் நல்லா சம்பாதிச்சு ஒரு இடம் வாங்குவேன், ஒரு வீடு வாங்குவேன், எங்கள் அம்மா அப்பாவை அங்கே கூட்டிகிட்டு போவேன், அவங்கள சந்தோஷமாக வைப்பேன். அது ஒரு 5 வருஷம் கழித்து நடக்கலாம், ஒரு 10 வருஷம் கழித்து கூட நடக்கலாம். அது இன்றைக்கி வீடு வாங்கினா தான் நாளைக்கு சாப்பாடுங்கிற ஒரு ப்ரெஸ்ஸிங் நீடு கிடையாது. ஓகே, அப்போ இந்த மாதிரி கோல்ஸ் எல்லாம் நம்ம உங்களுக்கு உண்டான ஆசைகள் எல்லாம் சின்னது, மீடியம், பெரிய ஆசை அப்படிங்கிறதெல்லாம் அந்த கைலாஷ் நோட் புக்கில் டைரியிலே எழுதி வைங்க. இந்த மெத்தடெல்லாம் எழுதி வைங்க. கடைசியாக நம்ம எந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாங்கிறது நீங்களே ஒரு டிசிஷனுக்கு வருவீங்க. இல்லாட்டினா அதையும் உங்கள் ஆழ் மனசுக்கிட்டே கேளுங்க, அது சொல்லித்தரும். ஓகேயா? ஓகே, இப்போது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மென்டல் மூவி மெத்தடு படிப்போம். இதில் ஒரு சைனாவில் ஒரு வழக்கில் இருக்கிற இது என்ன பழமொழி, அதாவது 1000 வார்த்தைகளால் வர்ணிக்கிறத விட ஒரு படத்தை காமிச்சா பெட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு படம், இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு ரோஜாப்பூ, அந்த ஒரு ரோஜா பூவை கண்ணில் காமிச்சிருந்தவர், இதுதான் ரோஜா பூ காமிச்சா விஷயம் முடிஞ்சு போச்சு. ரோஜா பூ கையில் கிடைக்கலையா, ஒரு ரோசாப்பூவோட ஒரு படம் காமிச்சு, இந்த பார் இதுதான் ரோசாப்பூ தெரியுமா, விஷயம் முடிஞ்சு போச்சு. இந்த படமும் இல்லாமல், இந்த உண்மையான ரோஸும் இல்லாமல் போனால் அதை நம்ம வர்ணித்து காமிக்கணும், வார்த்தைகளால் சொல்லி காமிக்கணும். இந்த பாரு, அது இப்படி இதழ் இருக்கும், நடுவில் அது மகரந்தத்தோட இது இருக்கும், நல்ல இதழ் தொட்டால் நல்ல சாஃப்டாக இருக்கும், நல்ல மனம் வரும், அப்படி இப்படின்னு அதோட கலரு அது இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போது ஒரு 1000 வார்த்தைகளால் வர்ணிக்க வேண்டியதை அதோட படத்தை மட்டும் காமிச்சா போகிறோம், மனசில் பதியும். இதுதான் இங்கே முக்கியமான விஷயம். அப்போது இது அமெரிக்காவோட சைக்காலஜி ப்ரொஃபஸர், அதாவது வில்லியம் ஜேம்ஸ்னு அவர் பேர். அவருக்கு பேர் ஃபாதர் ஆஃப் அமெரிக்கன் சைக்காலஜி. அதாவது அமெரிக்காவோட அந்த சைக்காலஜியோட டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெட் அவர் தான். ஃபாதர் ஆஃப் அமெரிக்கன் சைக்காலஜி வில்லியம் ஜேம்ஸ். அவர் இந்த மெத்தடை சொல்கிறார். அவருக்கு 2 விஷயந்தான். நம்ம எது நடக்கணும்னு நினைக்கிறோமோ அதோட அந்த ஃபைனல் பிக்சரை ஆழ் மனசில் பதிய வைங்க. 2வது விஷயம், உங்களுக்கு அதில் 100% நம்பிக்கை வேணும். இது நடக்கும். நான் போன வீடியோவில் சொன்னேன்ல, நான் யூனிவர்சிட்டி ஃபஸ்ட் ரேங்க் வாங்குகிறேன், ப்ரைஸ் வாங்குகிறேன் அப்படின்னா அந்த காஸ்டியூம் போட்டு அந்த ப்ரைஸை கையில் வாங்குகிற மாதிரி அந்த படத்தை மட்டும் நம்ம ஆழ் மனசில் பதிய வச்சுட்டு எனக்கு கிடைக்கும். ஏன்னா 5 செமஸ்டர்லேயும் நான் நிறைய டாப் மார்க் வாங்கியிருக்கேன், 6வது செமஸ்டர்லேயும் நல்லா படித்து எழுதியிருக்கேன். ஷுவராக எனக்கு இந்த தடவை யூனிவர்சிட்டி ஃபஸ்ட் ரேங்க் எனக்கு தான் அப்படின்னு 100% நம்பிக்கையோட இந்த படத்தை, இந்த ப்ரைஸ் வாங்குகிற அந்த ஃபஸ்ட் ப்ரைஸ்
யூனிவர்சிட்டி ஃபஸ்ட் ரேங்கோட அந்த ப்ரைஸு கையில் வச்சுக்கிற மாதிரி நம்ம ஒரு படத்தை விஷுவலைஸ் பண்ணி அதை ஆழ் மனசில் பதிய வச்சுட்டு 100% விசுவாசத்தோடு நம்ம இருந்தோம்னா அது நடக்கும். அதுதான் மென்டல் மூவி மெத்தட். இதில் ஆக்ட் ஆஸ் தோ ஐ ஆம் அண்ட் ஐ வில் பி, அதாவது நீ ப்ரைஸ் வாங்குகிற மாதிரி நீ நினச்சேன்னா நீ வாங்குவ அப்படிங்கிறது அதோட அர்த்தம். இதில் நம்ம டாக்டர் ஜோசப் மர்ஃபியே இந்த மெத்தடையும் ஃபாலோ பண்ணியிருக்கார். விஷுவலைசேஷன் மெத்தடையும் ஃபாலோ பண்ணியிருக்காரு, இந்த மெத்தடையும் ஃபாலோ பண்ணியிருக்காரு. இது எதுக்கு ஃபாலோ பண்ணார்னா, அதாவது அவருக்கு பர்மனெண்ட்டாக ஒரு இடம் இல்லை. அவர் இந்த ஸ்பீச்செல்லாம் கொடுக்குறாருல, ஒவ்வொரு இடமா வாடகைக்கெல்லாம் ஹால் எடுத்து பண்ணுவோம்ல, அந்த மாதிரி கல்யாண மண்டபம் அதெல்லாம் ஹால் எடுத்து நம்ம கிளாஸ் நடத்துகிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஊர் ஊராக போய் ஒவ்வொரு இடமா பார்த்து ஆளுங்களையெல்லாம் கூட்டி சேர்த்து மீட்டிங் போட்டு பேசுவாராக இருக்கும். அப்போது அவருக்கு ஒரு ஆசை, எனக்குன்னு ஒரு இடம் வேணும், நான் அங்கே உட்காந்துருப்பேன், ஆளுங்கள்லாம் என்னை தேடி வருவாங்க, அவங்களுக்கெல்லாம் நான் மீட்டிங் போட்டு பேசி சொல்லி கொடுப்பேன். அதுதான் அவரோட ஆசை. அப்போ அவருக்குன்னு ஒரு இடம் வேணும். அப்போது அதை இந்த மென்டல் மூவி மெத்தடில் பார்க்குறாரு. என்ன பார்க்குறாரு, ஒரு இடம், பெரிய ஹால், அதுக்கு சொந்தக்காரர் இவர் தான். அதில் அந்த ஹாலில் நின்றுட்டு பேசுகிறார். அந்த மாதிரி ஒரு ஃபைனல் பிக்சரை உருவாக்கி ஆழ் மனசில் பதிய வச்சு 100% விசுவாசத்தோட 2-3 நாள் அதை இந்த மென்டல் மூவி மெத்தடை ஃபாலோ பண்ணியிருக்கார். அப்போது பாக்கியெல்லாம் எப்படி ஆஸ் யூஷுவல் நம்ம ரிலாக்ஸ்டாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு உடம்பெல்லாம் நல்லா தளர்வாக வச்சு மனசை காமாக்கி பீட்டா லெவல்லேருந்து ஆல்ஃபா லெவலுக்கு கொண்டு இந்த மாதிரி விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறாரு. எனக்குன்னு ஒரு இடம், பெரிய ஒரு ஹாலு, எனக்கு சொந்தம் அது. அந்த ஹாலில் தான் இனிமேல் நான் எல்லா நாளும் கிளாஸ் எடுப்பேன், ஆளுங்கள்லாம் என்னை தேடி வருவாங்க, அவங்களுக்கு சேரிட்டி ஒர்க்கு பண்ணுறது, எந்த ஹெல்ப் பண்ணாலும் என்னோடய இடத்துல இருந்து தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிட்டு விஷுவலைஸ் பண்ணி பார்த்துருக்காரு. அவருக்குன்னு இடம் இல்லை, விஷுவலைசேஷன் தான் நடக்குது அங்கே. அதாவது இந்த மென்டல் மூவி மெத்தடை ஃபாலோ பண்ணியிருக்காரு. ஒரே ஒரு பிக்சரை மனசில் பதிய வச்சுட்டு தினமும் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காரு. ஒரு 3 நாள் கழித்து ஒரு டெலிகிராம் வருது. டெலிகிராம்னா அந்த காலத்துல எல்லாம் ஃபாஸ்ட்டாக அவசர செய்திகள்லாம் டெலிகிராம் தான், தந்தி. சாதாரண செய்தியெல்லாம் லெட்டரில் போகும், இன்லேண்ட் லெட்ரு, போஸ்ட் கார்டு, அந்த மாதிரியெல்லாம். இப்போ மாதிரி வாட்ஸ்அப்பும் ஒன்றும் கிடையாது, அதனால் டெலிகிராம் அனுப்பியிருக்காங்க. அந்த டெலிகிராமில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அங்கே ஒரு ஸ்தாபனம் இருக்குது, அந்த ஸ்தாபனத்தை நடத்துறதுக்கு யாரும் இல்லை, அதனால் நீங்களே அதுக்கு சொந்தக்காரராகி நீங்கள் அங்கேயே நின்று உங்களோட பப்ளிக் ஒர்க்கெல்லாம் நீங்கள் பண்ணலாம், தயவுசெய்து உடனே இந்த ஸ்தாபனத்தை நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்னு ஒரு டெலிகிராம் வந்திருக்கு. அப்போ அவரோட மெத்தடு பலிச்சிருச்சு, அவரோட பிரார்த்தனை பலிச்சிருச்சு. அழகாக சந்தோஷமாக அங்கே போனார், அந்த இடத்துக்கு அதிக சொந்தக்காரரானார். அங்கேயே வருஷக்கணக்காக நிறைய வருஷம் அங்கேயே நின்று அவரோட ஆசைப்படி அவரோட சேவை எல்லாம் செஞ்சுட்டு வந்தார். அதுதான் இந்த மென்டல் மூவி மெத்தடு. அப்போ 2 மெத்தடு நம்ம இவர் சொல்லியிருக்காரு. ஓகே, அப்போ இதில் நான் சொன்னேன்ல, சில மெத்தடு சில டெக்னிக்கு தான் சில விஷயத்துக்கு ஒத்து போகும்னு. இதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ப்ராப்பர்ட்டி, இந்த நிலம் வாங்கிறது, வீடு வாங்கிறது, விற்கிறது, இந்த மாதிரி இந்த கொடுக்கல் வாங்கல், ப்ராப்பர்ட்டி கொடுக்கல் வாங்கல் விஷயத்துக்கெல்லாம் நிறைய பேர் இந்த மெத்தடை யூஸ் பண்ணியிருக்காங்களாம், அவங்களுக்கெல்லாம் சக்ஸஸ் ஆகியிருக்கான். அதாவது அப்போ என்ன பண்ணணும், எந்த பிக்சரை மைண்டில் வைக்கணும். அதாவது இப்போ நான் என்னோடய இடத்த விற்கணும், இல்லைன்னா என்னோடய வீடை விற்கணும். அப்போ வேறு யாரோ வாங்குகிறாங்க, வாங்குறவன் எனக்கு செக்கு கொடுக்குறான். ஓகே, அப்போ அந்த வாங்குறவங்கிட்டேருந்து என்னோடய ப்ராப்பர்ட்டியை வாங்குகிற ஆள்கிட்டருந்து நான் செக் வாங்குறேங்கிற மாதிரி ஒரு பிக்சர் விஷுவலைசேஷனில் மூவி மாதிரி ஓடும். இதில் மூவி மெத்தட்னு சொன்னால் கூட மூவி மாதிரி ஓடலை. இதில் ஒரே ஒரு பிக்சரை, ஃபைனல் ரிசல்ட்டை நினச்சி அதை மனசில் பதிய வச்சுட்டு நன்றி சொல்லணும், செக்குக்கு நன்றி, வாங்கின ஆளுக்கு நன்றி அப்படின்லாம் சொல்லிவிட்டு அப்படியே தூங்க போயிடணும். இதுதான் இவர் பண்ணது. ஓகே, அந்த மாதிரி நம்ம பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி பிக்சரை இது பண்ணி
நம்ம 100% இது என்ன ஃபெய்த்தோட நம்பிக்கையோடு இருந்தோம்னா இது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதுதான் மென்டல் மூவி மெத்தட். என்ன கேட்டால் இந்த மூவிங்னு சொல்கிறத விட நானாக இருந்தால் மென்டல் பிக்சர் மெத்தட்னு வச்சுருக்கலாம் இல்லையா? ஒரே ஒரு பிக்சர் தானே. மூவி மாதிரி விஷுவலைசேஷனில் மூவி ஓடுற மாதிரி இங்கே மூவி ஓடலை. அந்த காலத்தில் மூவிங்கிறது அந்த காலத்தோட அர்த்தம் அதாக இருக்கும், பிக்சராக இருக்கலாம். நாம் கூட இப்போ கூட சொல்லுவோம்ல பிக்சர் பார்க்க போனேன்னு இல்லையா, அந்த அர்த்தத்துலையாக இருக்கலாம். ஸோ இங்கே வந்து ஒரு பிக்சர் 100% நம்பிக்கை, அவ்வளோதான். ஸோ இதையும் நோட் பண்ணி வைங்க, நம்ம பார்த்துக்கலாம். சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் அடுத்த மெத்தடோடு பார்க்கலாம். அது வரைக்கும் வாழ்க வளமுடன்.